ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பயம் என்னும் பாவம் அனுமதிக்க கூடாது. இந்த பயம் இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது. பயம் ஒரு ரிவர்ஸ் கீ. முதல்ல பயத்திலிருந்து வெளியே வரணும் இல்லைங்களா? ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவாரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாது. சொன்ன பிறகு பயப்படுறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில யாராவது என்ன சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனே பயம் பயம் பயம். சில இருட்டை கண்டா பயம், அதை கண்டா பயம், இதை கண்டா பயம். ஆண்டவர் அழகா சொல்றாரு ஏசாயா 41:10, நீ பயப்படாதே. எப்படிங்க அது? முதல்ல நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. நம்ம கூட ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு தைரியம் இல்லைங்களா? சொல்லி பாருங்க. அவங்க இருக்கிறான்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், நம்மளுக்கு பெரிய பாதுகாப்பு தான் எல்லாவற்றிலும். அதே போல ஆண்டவர் சொன்னா அவன் கூட இருக்கிறான்பா, நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. இந்த வியாதி உன்னை மேற்கொள்ளாது, இந்த கடன் உன்னை விழுங்கி போடாது, இந்த வேலையில்லா திண்டாட்டம் உனக்கு அவமானத்தை கொண்டு வராது. ஒரு வேலை இல்ல, வருமானம் இல்ல, வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? 2 ராஜாக்கள் 3:17, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருகஜீவன் குடிக்கும்படிக்கு உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே பயப்படுறதை விட்டுட்டு ஆண்டவரை சார்ந்திருப்பது. பெரிய பிரசங்கர் பாலயங்கிச்சா அவர்கள் 4th டைமென்ஷன் புக் எழுதினார். அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு எப்பவுமே இந்த காசநோய் வரும் பயந்தாரு. அதே போல பயந்தா மாதிரி இந்த 18வது விதமான காசநோய் வந்துச்சுன்னு வாசிக்கிறோம். பயப்படக்கூடாது. பாருங்களேன், பக்தன் யோபு கூட வசனத்துல எழுதி வச்சாங்க 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்படின்னா இன்னைக்கு முதல்ல பயப்படுறத நிறுத்துங்க. இந்த வியாதி வந்துச்ச, இன்னும் நடக்குமோ, ஏது நடக்குமோ, என் பிள்ளைங்களுக்கு எப்படி, மருமகளுக்கு எப்படி, மகனுக்கு எப்படி, குழந்தைக்கு எப்படி, பேரனுக்கு எப்படி, பேத்தி வேணாம், உடனே எண்டுக்கு போயிட வேண்டும் இல்லையா? முதல்ல பயப்படுறத நிறுத்து. பயந்த காரியம். அப்ப நீங்க விசுவாச காரியம் நடைபெறணும்னு விசுவாசிக்கணும்ல, அதை அறிக்கை பண்ணணும்ல. ஆண்டவர் பேதுருவை கடல் மேல நடக்க வச்சார்ல. மத்தேயு 14:26-31, மார்க் 4:37-41, ஜலத்தின் மீது நடந்தான், காற்று பலமாக இருந்ததை பார்த்த உடனே கண்டு பயந்து அமிழ்ந்து போகையிலே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து ரொம்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், அற்ப விசுவாசியே. என்னது இது? அற்ப விசுவாசியே. நம்பர் 2 ஏன், நம்பர் 3 சந்தேகப்பட்டாய். வாழ்க்கையில உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க. எல்லா சூழ்நிலையில ஏசோப்போடு இருந்தார், குழியில போடும்போது இருந்தார், 20 வெள்ளிக்கார்க்கு விற்கும் போது இருந்தார், ரீசேல் பண்ணும்போது இருந்தார், சிலைச்சாலையிலே இருந்தார், போர்த்திபா வீட்டில அவனை துன்பப்படுத்தும் பொழுதும் இருந்தார், எல்லா சூழ்நிலையும் இருந்தார். அவன் உயர்த்தப்படும் போது அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு இருக்கிற ஆண்டவர் என்றும் எதிலும் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. உன் பிரயாணத்தில, உன்னுடைய இல்லத்திலே, வெள்ளத்திலே, எல்லாவற்றிலும் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த அற்புதமான நாளிலே கர்த்தர் உன்னோடு இருப்பதே உன்னோட பலன், உன்னுடைய ஜீவன், உன்னுடைய சக்தி, உன்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமாக. ஒரு விச கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அற்புதமான நாளிலே கர்த்தாவே, இந்த பயம் என்னை விட்டு நீங்கும்படியாக கர்த்தர் கிருபை தருவீராக. இன்று முதல் கர்த்தாவே உமக்கு பயந்து உமக்கு நடுங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. தேவையற்ற பயத்தை நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியாய் இந்த திருக்கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.